தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மகேஷ் ஸ்டாலின் பாரதி. திமுக ஆண்டுதோறும் முப்பெரும் விழாவை எடுக்கும், சிறப்பாக எடுக்கும் என்பது நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒண்ணுதான். இந்த வருடம், அதாவது இந்த ஆண்டு அவங்க 75வது ஆண்டை முடிச்சு 76வது ஆண்டை நெருங்க போறாங்களாம். அதுக்காக ஐயா திரு தியாகி அவர்கள் கரூர்ல முப்பெரும் விழாவை முன்னெடுத்தாரு. கரூர்ல அது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சென்னையில வள்ளுவர் கோட்டத்துல நவம்பர் 8ஆம் தேதி முப்பெரும் விழாவை முன்னெடுக்கிறாங்க. அவங்க 75 ஆண்டு கடந்ததை மாபெரும் விழாவா கொண்டாடுறாங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, திமுகவினுடைய 75 ஆண்டு சாதனையா சோதனையா? சோதனை என்றால் யார் யாருக்கெல்லாம் சோதனை, சாதனை என்றால் யார் யாருக்கெல்லாம் சாதனை, அதை பத்தி தான் இந்த காணொலியில விரிவா தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலியில. அதாவது இப்ப இந்த முன்னெடுக்கிறாங்களே இந்த முப்பெரும் விழால, இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு அப்படிங்கிற ஒரு இதுவை கொண்டு வர போறாங்களா. அப்புறம் என்ன அப்படின்னா, கருப்பு சிவப்புக்கு 75 ஆண்டுகள், அதாவது இந்த கருப்பு சிவப்பு இந்த இரு வண்ணத்திற்கு 75 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம்லாம் வெளியிட போறாங்களாம். முக்கியமானது முற்போக்கு புத்தக கண்காட்சியாம். அதாவது முற்போக்குக்கும் பகுத்தறிவுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத ஒரு கட்சி அப்படின்னா அது திமுக தான். பகுத்தறிவுனா இவங்க சொல்லக்கூடியது என்ன, நல்லது கெட்டது எது அப்படின்னு பகுத்து ஆய்வதுதான் பகுத்தறிவு என்ற ஒரு சொல்லு. பகுத்தறிவுனா என்னது, அறிவியல் சார்ந்து சிந்திக்கிறது. அப்ப பகுத்தறிவுன்னு சொன்னா எதை குறிக்குது, இது குறிக்குதா? உதயசூரியன் என்பது பகுத்தறிவா? நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, உதயசூரியன் என்பது பகுத்தறிவா? சூரியன் எப்படி உதயமாகும்? பூமியினுடைய சுழற்சியில சூரியன் நமக்கு உதிப்பது போன்றும் மறைவது போன்றும் தெரியுது. சூரியன் எப்பவுமே தன்னைத்தானே சுற்றி கொள்ளுதே தவிர ஒரே இடத்துல நிற்கும். அது இப்படி இப்படி போயிட்டுலாம் வராது. இவங்க உதய சூரியன், மறையும் சூரியன், மறைந்த சூரியன் இப்படிலாம் சின்னத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, இதை சிந்திச்சு பாருங்க. அடுத்த விடயம் என்ன அப்படின்னா, திராவிடம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் துளி அளவு கூட சம்பந்தம் கிடையாது. இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐயா திருமாவளவன் இருக்காரு இல்லையா, அவருடைய பேச்சை போட்டு கேளுங்க. அவர் தான் இப்ப திமுக கூட்டணியோட இருக்காரு. அவர் சொல்லுவாரு, மனு தர்ம சாஸ்திரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சொல்லுதான் திராவிடம், அதை வச்சு திமுக பித்தலாட்டம் ஆடுகிறது என்று ஒரு காலத்துல எதிர்த்தவுதான் ஐயா திருமாவளவன் அவர்கள். எனவே அவர் பேச்சை கேளுங்க, பகுத்தறிவு வளரும். அதாவது சாதனை சாதனை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, என்ன சாதனை கொஞ்சம் சுருக்கமா பார்த்துருவோமே. சாதனை அப்படின்னா ஐயா கலைஞர் அவர்கள் மக்கள்லாம் சொல்றது என்னன்னா, அவருடைய வரலாறு சொல்லுங்க அப்படின்னா, அவர் திருட்டு ரயில் ஏறி இரும்பு பொட்டியோட சென்னை வந்து சேர்ந்தாரு அப்படின்னு பேசுவாங்க இல்லையா. அப்படி ரயில் டிக்கெட் எடுக்க கூட காசு இல்லாம இரும்பு பொட்டியை தூக்கிட்டு ஓடி வந்து இன்னைக்கு உலக பணக்காரர்கள்ல கலைஞர் அவர்களுடைய குடும்பமும் ஒரு இடத்துல இருக்குது. வெல் செட்டில்டுன்னு வாங்க இல்லையா, வெல் செட்டில்லாம் இல்லைங்க. ஒரு 100 வெள்ளு போட்டுட்டு செட்டில்டு ஃபேமிலி அப்படின்னு போட்டீங்கன்னா 100 கூட இல்லை, ஒரு 1000 தடவை போட்டீங்களா வெல் சொல்லிட்டு போட்டீங்களேன் செட்டில்டு ஃபேமிலி அப்படின்னா ஐயா கலைஞர்களுடைய ஃபேமிலியும் அதுல ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு மக்கள் பேசிட்டாங்க. இது ஐயா கலைஞர்களுடைய சாதனை தானே, இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? அதாவது கலைஞர்களுடைய வரலாற்றை நம்ம தோண்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவர் மக்கள் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா அவருடைய குடும்பம், அதாவது தமிழ்நாட்டிற்கு குறிப்பா திருவாரூருக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஓங்கோல் பகுதியிலிருந்து பஞ்சம் பிடிக்க திருவாரூர் பகுதிக்கு வந்ததா மக்களால் கூறப்படுது. அவரு யாருன்னா நமக்கு தெரியாது. ஆனா அவர் இசைவேளாளர் என்ற இனத்தை குழுவை சார்ந்தவர் அப்படின்னு பேசப்படுறாங்க. அது அந்த இசைவேளாளர் என்ற சாதி அவர்லேருந்து தான் தொடங்குது அப்படிங்கிறாங்க. நம்ம அவர் சாதி என்ன அப்படின்னா நமக்கு தேவையில்லாதது. ஆனா அவர் அந்த சாதியை தான் சார்ந்தவர், அவர்லேருந்து தான் அந்த சாதி தமிழ்நாட்டிலேருந்து தொடங்குது, அவர் தெலுங்க தாய்மொழியா கொண்டவர் அப்படின்லாம் பேசுறாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இசை என்றால் மியூசிக், நமக்கு எல்லாம் தெரிஞ்சது நார்மலா இசை. மியூசிக் என்றால் ஆங்கிலத்தை, அதாவது வேளாண்மை என்றால் உங்களுக்கே தெரியும் பயிர் தொழில், ஆங்கிலத்துல பார்த்தா அக்ரிகல்ச்சர். அப்ப அது சாதி எதை குறிக்கும், மியூசிக் அக்ரிகல்ச்சர் என்பதை சொல்றாங்களா? இது எப்படின்னா புரியலையே. அதாவது இசை இருக்கிற விதைச்சி அதை வளர்த்து இசை அறுவடை பண்றாங்களா? அப்ப அது பேர் மியூசிக் அக்ரிகல்ச்சரா? ஆனால் தான் இசை வேளாளர் சொல்றாங்களோ? ஒருவேளை இருக்கலாம், யாருக்கு தெரியும். அதாவது இந்திய ஒன்றியம் விடுதலை அடைந்த பிறகு மண்ணின் மைந்தர்களுக்கு, அந்த மண்ணின் மைந்தர்கள் இருக்காங்க இல்லையா, மண்ணில் சொந்தமா இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை தரணும் என்கிற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு.
அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா தேடினாங்க மண்ணின் மைந்தர்களுக்கு எப்படி வேலை கொடுக்கறது, எப்படி கண்டுபிடிக்கிறது என்று தேடினப்ப அந்த மண்ணிலேயே பரம்பரையா வாழக்கூடிய சாதிகளை வச்சுதான் மண்ணின் மைந்தர்களை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை உருவாச்சு. அப்ப அப்படி பாத்தீங்கன்னா கர்நாடகாக்கு என்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சாதிகள் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு இருந்தது. அதே போல ஆந்திராக்கு இருக்கு, கேரளாக்கு இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுக்கு இருக்கணும் இல்லையா. இப்ப ஒவ்வொரு மாநிலமும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆர்டிகல் 370, 371A, 371B அப்படின்னு பல வகையான சட்ட பிரிவுகளை சிறப்பு சட்டங்களை உருவாக்கி மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாங்க. இதன் மூலமா கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணாரு, எல்லாரும் உருவாக்கிட்டாங்கடா நம்மளும் உருவாக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்திற்காக சட்டநாதன் ஆணையம் என்கிற ஒரு ஆணையத்தை உருவாக்குறாங்க. அவங்களும் குறிப்பிட்ட அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி இந்தாங்க முதலியார், செட்டியார், பறையர், கோனார், தேவர், திராவிடர் கூட வேளாளர், இவங்க தாங்க இந்த மண்ணின் மைந்தர்களோட இன்னும் பல சாதிகள் இருக்காங்க இல்லையா, நாங்க இவங்க தாங்க இந்த மண்ணின் மைந்தர்கள், இவங்களுக்கு தாங்க நீங்க வேலை கொடுக்கணும் அப்படின்னு ஆணையத்தை சமர்ப்பிச்சுட்டாங்க. உடனே கருணாநிதி அவர்கள் புரட்டி பார்த்துட்டு என்னப்பா இதுல இசை வேளாளர் இல்லையாப்பா என்று கேட்ட உடனே அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு ஏங்க அது இந்த ஒரு சாதியே இல்லைங்க, அது ஆந்திராவோட சாதிங்க, அப்புறம் எப்படிங்க இவங்க மண்ணின் மைந்தர்களா நம்ம அங்கீகரிக்க முடியும் என்று கேட்ட உடனே ஐயா கருணாநிதி அவர்களுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஐயோ நம்ம ஊர் ஆளுங்க, நம்ம சாதி ஆளுங்க வேலை வாங்க முடியாதா, கன்னடர்களை இவ்வளோ பேர் வேலைக்கு வைக்க முடியாதா, அவங்கள பொருளாதாரத்துல முன்னேற வைக்க முடியாதா, அவங்களுக்கு அரசு வேலை வாங்கி தர முடியாதா, அவங்களுக்கு உயர்தர கல்வி கொடுக்க முடியாதா, உயர்தர மருத்துவம் கொடுக்க முடியாதா என்கிற ஒரு சந்தேகம் ஐயா கலைஞர் அவர்களுக்குள்ள எழுந்தது. ஐயோ எங்க தெலுங்கர்கள் இவ்வளோ பொருளாதாரத்துல முன்னேற வைக்க முடியாதா, உயர்தர கல்வி கொடுக்க முடியாதா, பொருளாதாரத்துல முன்னேற வைக்க முடியாதா என்கிற ஐயம் எழுந்தது. தமிழர்களுக்கு மட்டும் இவ்வளோன்னு கல்வி கொடுக்க முடியாதா, இவ்வளவு பொருளாதாரத்தில் முன்னேற வைக்க முடியாதா, சிதை வைக்க முடியாதா என்கிற பயம் அவருக்குள்ள எழுந்தது. அதனால அந்த ஆணையத்தோட ரிப்போர்ட்டை அப்படியே தூக்கி போட்டுட்டு மொத்தத்தையும் மாத்தி அமைச்சாரு. அதனால தான் இன்னைக்கு கல்கட்டா, ஒடிசா, குஜராத் என்கிற பல மாநிலங்கள்ல இருந்து வட இந்தியர்கள் வேலைக்கு வராங்க. அந்த சட்டம் என்பது உருவாகி இருந்தா இன்னைக்கு மண்ணின் மைந்தர்களுக்கு முக்கியத்துவம் என்ற ஒன்று உருவாகி இருக்கும். அது கிடைக்காம போனது ஐயா கருணாநிதி அவர்களால என்கிற ஒரு மாபெரும் சாதனை இருக்கு. அதையும் நம்ம இந்த நேரத்துல சிந்திச்சு ஐயா கருணாநிதி அவர்கள் இப்ப இந்த வகையில துரோகம் செஞ்சதுனால, இப்படி சதி செஞ்சதுனால தமிழர்களான நாம பொருளாதாரத்துல சிதைக்கப்பட்டோம், அழிக்கப்பட்டோம், ஓரமா உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு விகிதாச்சார அடிப்படையில பார்த்தா அதாவது என்ன அதாவது மலையாளி, கன்னடர், தெலுங்கர், தமிழர் என்று பார்த்தா தமிழ்நாட்டினுடைய அரசு வேலையில கன்னடர் இவ்வளோ பேர் இருக்காங்க, மலையாளிகள் இவ்வளோ பேர் இருக்காங்க, தெலுங்கர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனா தமிழர்களான நாம எவ்வளவு இருக்கும், வெறும் இவ்வளவு சதவீதம் தான் இருக்கிறோம். ஆனா நம்ம தான் எப்படி இருக்கணும், நம்ம தான் இவ்வளோ இருக்கணும், அவங்களா இவ்வளவு இருக்கணும். இது காரணம் யாரு, ஐயா கலைஞர் அவர்கள். நமக்கு அரசு வேலை இல்லை, அதனால போதிய அளவு பணம் இல்லை, பணம் இல்லாதனால நம்ம கிட்ட பொருளாதாரம் இல்லை, பொருளாதாரம் இல்லைனால நல்ல மருத்துவம் இல்லை, கல்வி இல்லை. அதனால என்ன பொருளாதாரத்துல அழிக்கப்பட்டோம், சிதைக்கப்பட்டோம், ஓரமா வைக்காந்து இன்னைக்கு பிச்சைக்காரத்தனமா எவங்கிட்டயே கீழே அடிமையா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் நம்ம கிட்ட இருந்து சவுகார்பேட்டை போயிருச்சு, நுங்கம்பாக்கம் போயிருச்சு, தேனாம்பேட்டை போயிருச்சு, பொர்சுவாகம் போயிருச்சு, வேப்பேடி போயிருச்சு. இது சென்னையில. தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு போயிருக்கோம், தமிழர்களான நாம எவ்வளவு இழந்திருக்கிறோமோ யாருக்கு தெரியும். கண்மூடித்தனமா எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான். இதுதான் தமிழர்களான நாம நம்மளை குனிய வச்சு கருணாநிதி ஏறி உக்காந்து நம்மளை ஏய்த்து பிழைச்சு திராவிடம் செஞ்ச சாதனை. அது தமிழர்களான நமக்கு வந்த சோதனை. இன்னும் உணரலனா திராவிடம் நம்மளை குனிய வச்சுட்டு 75 ஆண்டு காலம் குனிய வச்சு நம்மளை சாதனை பண்ணிச்சு. 76வது ஆண்டும் சாதனை செய்வோம் அப்படின்னு முயற்சிக்குது. இந்த தடவை ஓட்ட மாறிச்சு போனா சோழி முடிஞ்சுச்சு. நாம தான் சிந்திக்கணும், சிந்திச்சு பாருங்க. அதாவது கலைஞர் அவர்கள் இருந்து இந்தி திணிப்பு ஒழிக இருமொழி கொள்கை, இந்தி திணிப்பு ஒழிக இருமொழி கொள்கை. ஐயா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களே வந்துட்டாரு, இன்னும் அதைதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்தியை திணிச்சா என்ன சொல்ற, ஸ்கூல்ல போய் படி, இங்க போய் படி அப்படின்னா இந்தி திணிப்பு ஒழிக, இந்தி தெரியாது போடா அப்படின்னு. இந்திக்காரனா உன்னை இந்தி பேச வச்சா என்ன சொல்லுவ, இது இந்தி திணிப்பு இல்லைங்க, இந்திக்காரன் திணிப்பு. எப்படி அப்படின்னா இன்னைக்கு நான் எனக்கே இந்தியில ஓரளவுக்கு தெரியும். நீ நானே பையா பானிபுரி அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா எனக்கே ஓரளவு ஹிந்தி சொல்லி கொடுத்துட்டான். நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு மேஸ்திரில இருந்து ஃபோர்மேன்ல இருந்து சூப்பர்வைசர்ல இருந்து அடிப்படை வேலைக்காரர்ல இருந்து ஹிந்தி தெரிஞ்சு வச்சிருக்கான். கீழே காரணம் தனக்கு கீழே இருக்கணும், வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒட்டு மொத்தமும் இந்திக்காரன் வந்துட்டான்.
நம்ம தமிழ்னா ஹிந்தி தெரிஞ்சு வச்சுன்னு போ பூசு வீடோ பூசு, காங்கிரீட் போடு, அதை கம்பியை கட்டு, போ இதை செய் அதை செய், செங்கலை பூசு, சிமெண்ட்டை பூசு அப்படின்னு சொல்றானா என்ன அர்த்தம்? அது ஹிந்தி தெரியணும்ல. இது ஹிந்திக்காரன் திணிப்பு, ஹிந்தி திணிப்பு இல்ல. ஹோட்டல்ல ஒருத்தர் இருக்கான், இங்க வாடா என் தோசை கொண்டு வாடான்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இப்ப என்ன சொல்றோம்? பையா எக் தோசா அப்படின்றோம். இது என்னது? ஹிந்தி திணிப்பு இல்லப்பா, ஹிந்திக்காரன் திணிப்பு. எப்படி பார்த்தல? இதுதான் திராவிட மாடல். அடுத்து 2.0 வேற வருது, கம்மிங் சூன் அப்படின்றாங்க. நமக்கு அதை முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரெயின்ல போவோம், அவன் தண்டா பண்ணி வேணுமான்னு கேட்பா. தண்டா பண்ணில இல்ல, ஐஸ் வாட்ரு. பால் கடை போங்க, அவன் வேலை செஞ்சுட்டு இருப்பான். கடி வேணுமானுவான். என்னப்பா என்னமோ சொல்றியப்பா, கடின்னு சொல்றியப்பா, எங்கப்பா கடிக்கணும்? ஏப்பா பால் வேணுமா கேட்டப்பா உன்ன அப்படின்னுவான். பா தையி வேணுமா அப்படின்னா, தையா என்னதுடா நீ தையிங்கிற என்ன? தயிர் வேணுமான்னு கேட்டாங்கன்னா அப்படின்னுவான். என்னென்னமோ பேசுவான், நமக்கு ஒன்றும் புரியாது. நம்ம பாருங்க, ஜாதியா ஒன்றிருந்து நிற்போம், மதமா ஒன்றிருந்து நிற்போம். ஆனா அவன் என்ன பண்ணுவான்? மொழி வழியா இந்தி என்ற ஒற்றை சொல்லால ஒன்றிணைந்து நிற்பான். ஆனா நம்ம ஜாதியாலையும் மதத்தாலையும் வேறுபட்டு நிற்போம். இதுதான் அவனுக்கும் நமக்கும் இருக்க வித்தியாசம். ஆனா அவன் முன்னேறிட்டான், நம்ம எங்க இருக்கோங்கிறத பாருங்க. அதாவது இதுதான் திராவிடத்தினுடைய சாதனை. நம்ம என்ன பண்றோம்? கச்சோரி சாப்பிடுறோம், வேல்பூரி சாப்பிடுறோம், பானிபூரி சாப்பிடுறோம், தகி பூரி சாப்பிடுறோம், கச்சோரி சாப்பிடுறோம். பார்த்தல இதாண்டா திராவிடம், தாண்டா திராவிட மாடலு. நம்ம ஊரால் வடை போட்டுருப்பாப்ல அண்ணாச்சி, அங்க காலியா இருக்கும். இந்திக்காரன் கடை போய் பாரு, சும்மா லைட் எல்லாம் போட்டு ஜக ஜோதியா ஜம்முன்னு எப்ப போனாலும் 10 பேர் இருப்பான். தெருவுக்கு எத்தனை கடை இருக்குன்னு போய் பாரு. அதுதான்டா திராவிட மாடலு. அடுத்த எங்க அண்ணன் உதயநிதி வராரு, திராவிட மாடல் 2.0 வருது. இன்னைக்கு தெருக்கு 10 கடை, நாளைக்கு பாரு 50 கடை இருக்கும். இதுதான் திராவிட மாடல் 2.0. நீயா கொடுத்தா இந்தி திணிப்புனுவ, நாங்களா கொடுத்தா நாங்களா வர வச்சா ஏத்துக்குவ. இந்தி திணிச்சா போடா அப்படின்னுவ. இது இந்தி திணிப்பு இல்ல, இந்திக்காரன் திணிப்பு. திராவிட மாடல் உணர்ந்துக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. அதாவது திராவிடத்தினுடைய 75 ஆண்டு கால சாதனையில ஐயா கலைஞர் குறிப்பிடத்தக்கவர். காவிரி நதி நீர் பிரச்சனையில பல பித்தலாட்டு வேலைகளை செஞ்சிருக்கிறாரு. அவரு சர்க்காரியா கமிஷன் ஊழல்ல மாட்டக்கூடாது என்பதற்காக காவிரி நதிநீர் ஒப்பந்தத்தை எல்லாம் ஐயா கலைஞர் அவர்கள் விட்டு கொடுத்துட்டாரு. இதுக்கு எதிர்ப்பா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பல வகையான செயல்களை செஞ்சிருக்கிறாங்க. ஆதாரத்திற்கு ஐயா SM கிருஷ்ணா அவர் தன்னுடைய சுயசரிதை, கர்நாடகாவினுடைய முன்னாள் முதல்வர், அவர் தன்னுடைய சுயசரிதையெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டை சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டாங்க என்பதற்கான கல்வெட்டு சான்றுகள் நிறைய இருக்கு. ஆனா அது எல்லாமே எப்படி இருக்கு? கல்வெட்டா இருக்கு. எங்க இருக்கு? பெங்களூர்ல இருக்கு. காரணம், அங்கேயே காலகாலமா இருந்தா அது எல்லாமே அழிஞ்சு போயிடும். தமிழர்களுடைய வரலாறை திட்டமிட்டு சிதைக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்பதற்காகவே ஐயா கருணாநிதி அவர்கள் செஞ்ச இந்த செயல். அது மட்டும் இல்லாம கேரளாவுக்கு 2500 கிலோமீட்டர் எல்லை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க 300 கிலோமீட்டர் தான் எல்லை வகுத்து வச்சிருக்கிறாங்க. கேரளா பாட்டு என்ன பண்ணுது? இது எங்களோட பகுதி, இது எங்களோட பகுதி, இது எங்களோட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கிரமிச்சுக்கிட்டு வந்துட்டே இருக்குது. ஆனால் நம்மளால சித்ரா பௌர்ணமி கூட நிம்மதியா போய் அம்மை கண்ணகி அவர்களுடைய கோயிலை வணங்க முடியல, அவங்கள வணங்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கு கேரளா. அதை ஒழிக்க நாதி கிடையாது, பக்கு கிடையாது திராவிட மாடல் அரசுக்கு. கேட்டா தமிழர்களுடைய அரண் லொட்டு லொசுக்கு அப்படின்லாம் பேசுவோம், ஓனத்துக்கும் வேலைக்கு ஆகாது. அதாவது தமிழ்நாட்டினுடைய தமிழை அழித்து இங்க இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளை வளர்க்குது இந்த திராவிடம். இன்னைக்கு தமிழ் ஒரு மொழி பாடமா தான் இருக்குது. கட்டாய மொழி இல்ல. கேரளால மலையாள கட்டாயம், கர்நாடகால கன்னடம் கட்டாயம், ஆந்திரால தெலுங்கு கட்டாயம். தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் தமிழ் கட்டாயம் இல்ல? ஒரு மொழி பாடமா இருக்குது. எல்லாம் சந்தேகம் இல்லையா? போஸ்ட் ஆபீஸ் போய் பாருங்க, எல்லாம் தெலுங்கு இல்ல மலையாளம் இல்ல ஹிந்திக்காரன், ஒருத்தனும் தமிழ பார்க்க முடியல. இதெல்லாம் யார் பண்ணதுன்னு நினைக்கிறீங்க? முழுக்க திராவிடத்தினுடைய சதி சாதனை. அது நமக்கு சோதனை. நீங்க பாருங்க, பயிர் தொழில் பிரச்சனை எவ்வளவு ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு அந்த அவங்க விளை வச்ச அந்த பயிர் நெல்லெல்லாம் முளைச்சு போகுது. கிலோ 1 ரூபாய்க்கு சாராய ஃபேக்டரி எடுத்துட்டு போறான். அதுக்கு கிலோ 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபாய்க்கு போச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய பயிர் தொழில், அதான் பயிர் தொழிலாளி தமிழன் நல்லா இருப்பான், மறுபடியும் பயிர் தொழில் பண்ணுவான். எங்க அவனை வாழ வச்சுட்டா மறுபடியும் பயிர் தொழில் பண்ணுவானோ, அவன் இந்த நிலத்தை விட்டு அகற்ற வேணாம், இந்த நிலத்தை அந்த மண்ணை அவன்கிட்ட குடும்ப வேணாம் என்ற அற்ப ஆசையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த திராவிடம். அதாவது பயிர் தொழில், ஒரு தமிழனான பயிர் தொழிலாளிக்கு குடன் கட்டி குடியா பயிர் மூட்டையை வைக்க அப்படின்னா அதெல்லாம் முடியாது. நாங்க பானை வைக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லி பானை வைக்கிறான். எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு தமிழ்நாடு GK மூப்பனார பிரதமராக விடாம பண்ணது போன்று எவ்வளோ வேலை பண்ணிருக்குது திராவிடம். பின்னிருந்து தமிழர்களை ஒழிக்கணும், அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்குது. 75 ஆண்டு காலம் அது பண்ண சோதனை, கொடுத்த வேதனை எல்லாம் சொல்லனா 10 நிமிடம் பத்தாது.
ஆனா அதுல நான் சொல்றது என்னன்னா 75 ஆண்டு காலத்துல திராவிடம் பண்ணது எல்லாமே அவங்களுக்கு சாதனை. ஆனா தமிழர்களானதுக்கு நமக்கு சோதனை, முழுக்க 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 சோதனை. 10 நிமிடம் போதாது, சொல்லிக்கிட்டே போலாம். எனவே மக்களே, சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.